பெரம்பூர் தொகுதியில் மதுபானம் பாட்டில் மாலையுடன் வேட்பு மனு தாக்கல் செய்ய வந்த தமிழ்நாடு மகாத்மா காந்தி மக்கள் கட்சி. கிலோ கணக்கில் தங்க நகை அணிந்து வேட்பு மனு தாக்கல் செய்ய வந்த தமிழ்நாடு மகாத்மா காந்தி மக்கள் கட்சி வேட்பாளர். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் 234 தொகுதிகளில் நட்சத்திர தொகுதியாக உள்ளது பெரம்பூர் தொகுதி. ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று 234 தொகுதியையும் திரும்பி பார்க்க வைப்போம். தமிழ்நாடு மகாத்மா காந்தி மக்கள் கட்சித் தலைவர் டக்சன் விஜய் பேட்டி. நட்சத்திர தொகுதியான பெரம்பூர் தொகுதியில் தமிழ்நாடு மகாத்மா காந்தி மக்கள் கட்சி சார்பாக ஆல்வின் பெல் மேன் போட்டியிடுகிறார். தமிழகத்தில் நட்சத்திர தொகுதியாக விளங்குவது பெரம்பூர் தொகுதி. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவதால் நட்சத்திர தொகுதி அந்தஸ்து பெற்றுள்ளது பெரம்பூர் தொகுதி. இந்நிலையில் இன்று பெரம்பூர் தொகுதியில் தமிழ்நாடு மகாத்மா காந்தி மக்கள் கட்சியின் வேட்பாளர் ஆல்வின் பெல் மென் என்பவர் மதுபான பாட்டிலை மாலையாக அணிவித்து வேட்பு மனு தாக்கல் செய்ய வந்தார். குறிப்பாக தமிழகத்தில் உள்ள எந்த கட்சியும் மதுபானத்திற்கு எதிராக வாக்குறுதிகள் எதுவும் கொடுக்கவில்லை. மேலும் தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளில் நட்சத்திர தொகுதியாக உள்ள பெரம்பூர் தொகுதியில் நாங்கள் போட்டியிடுவதற்கான காரணம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று கூறுவது போல் தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளையும் திரும்பி பார்க்க வைக்கும் ஒரு தொகுதியாக பெரம்பூர் தொகுதி உள்ளது. ஆகவே நாங்கள் இங்கு மகாத்மா காந்தி மக்கள் கட்சியின் சார்பாக அருமை தம்பி ஆஸ்லின் பெல்மின் அவர்கள் இன்று பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக களமிறக்கப்படுகிறார். ஒரு பானை சோற்றிற்கு ஒரு அரிசி பதம் என்பது போல 234 சட்டமன்ற தொகுதிகளில் நட்சத்திர அந்தஸ்து பெற்ற இந்த விஜய் அவர்கள் போட்டியிடுகிற பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதாக இன்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி மக்கள் கட்சியின் சார்பாக தமிழ்நாட்டிற்கு பூரண மதுவிலக்கு வேண்டும். ஒரு துளி மதுவில்லாத தமிழகம் எங்களுக்கு வேண்டும். போதை கலாச்சாரத்தால் இளைஞர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு மாற்றம் வேண்டும். பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று கல்லூரியிலும் சரி பள்ளிக்கூடங்களிலும் சரி பெண் பிள்ளைகளை நம்பி வந்து இன்று கல்வி பயிலுவதற்கு அனுப்ப இயலவில்லை. ஏனென்றால் வேலியே பயிரை மேய்வது போல அந்த ஆசிரியர்களே இன்று பாலியல் வன்புணர்வு செய்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். தமிழகத்திற்கு ஒரு தூய்மையான நேர்மையான அரசியல் முன்னெடுத்து வைப்பதற்காக கர்மவீரர் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் மகாத்மா காந்தியடிகளின் பாணியில் இன்று அரசியல் களமாட தீர்மானித்து இன்று இந்த ஆஸ்லின் பெல்மின் அவர்கள் தம்பி அவர்கள் இன்று நிறுத்தப்படுகிறார்கள்.